பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இந்த இடம் எப்படி இருக்கு? பார்க்க அழகா இருக்குதா? நம்ம பிளசண்டான ஒரு இடம். நமக்கு ஆண்டவர் பொதுவாழ்வு மருத்துவமனை கட்டி இருக்கிறார்ல, அதுக்குள்ளதான் இந்த இடம். அழகான ஒரு பார்க் அமைச்சிருக்கிறோம். வியாதியஸ்தர்கள் இங்க வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து இளைப்பாற ஒரு மன ரம்யமா இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஆண்டவர் அப்படிதானே நமக்காக செஞ்சிருக்கிறார். எவ்வளவு அழகழகான இடங்களை ஆண்டவர் சிருஷ்டித்து வச்சிருக்கிறார்ல. நம்ம விடுமுறை நாட்கள்ல அந்த இடங்களுக்கு போகணும், அந்த இடங்களை பார்க்கணும். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை நீங்க பார்த்து ரசித்து ஆண்டவரை துதிக்கணும். சரி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் சொல்றாரு. ரொம்ப கவனமா கேட்கணும். நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உடனே உங்க பேரை சொல்லுவீங்க. இல்ல நீ யாரு, எந்த ஊரு அப்படின்னு கேட்டா ஊர் பேரு, டிஸ்ட்ரிக்ட் பேரு எல்லாம் சொல்லுவீங்க. அப்பா பேரு, குடும்பத்தின் பேர் எல்லாம் சொல்லுவீங்க. அண்ணன் கேட்டா, யாரு கேட்டாக்கு என்ன வேலை செய்றீங்க, அதை கம்பீரமா சொல்லுவீங்க. நான் பேங்க்ல மேனேஜர் அப்படின்னீங்க, காலேஜில் ப்ரொஃபஸர் அப்படின்னீங்க. அல்லது என்ன வேலை செய்றீங்களோ அது ஒரு மரியாதையா பெருமையா சொல்லுவீங்க. ஆனா இங்க ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு. நீ யார் தெரியுமா மகனே, மகளே அப்படின்னு சொல்லி லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என்னுடையவர்களா இருக்கணும், அதனால மற்ற ஜனத்தை விட்டு நான் உங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம்ல. முழு உலகத்துல எத்தனை கோடி மக்கள் வசிக்கிறாங்க. உங்க தேசத்துல நீங்க இருக்க இடத்துல எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கு மத்தியில உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, நீ என்னுடையவன், என்னுடையவள், நீ என்னுடைய மகன்பா, என்னுடைய மகள், எனக்கு சொந்தம்னு சொல்லுவதற்கு மற்ற ஜனங்களை விட்டு ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறாராம். அது எவ்வளவு பெருமை இல்ல. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்து எடுக்கப்பட்டு அவருக்கு சொந்தமாய் இருப்பாரு. அப்ப நீ என்ன சொல்ல, நான் இயேசுக்கு சொந்தம், அவர் என்னை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து அவருடைய பாதுகாப்புல என்ன வச்சிருக்கிறாரு. அப்படி சொல்லும் போதே மகிழ்ச்சி தானே. நீங்க வாழ்றது உலகத்துலதான். உலக மக்களை போல எல்லா வேலைகளையும் செய்யணும், உழைக்கணும் எல்லாம் தான். ஆனா நீங்க அவங்கள போல வாழ்வதற்கு அழைக்கப்படலை, பிரித்தெடுக்கப்பட்டவங்க. எப்போ மனதில் வைக்கணும், இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அப்ப உலக மக்களை போல சிந்திக்கிறது, யோசிக்கிறது, பணம், புகழ், பேரு, பெருமை, அந்த சிந்தை இருக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு, ஏன்னா அவருக்கு சொந்தம்ல. நம்ம அவரை போல சிந்திக்கணும், அவரை போல பேசணும், அவரை போல வாழணும். அவருக்கு சொந்தமாயிட்டு ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்து இந்த சிந்தையோட வாழணும். நீங்க வேலை செய்யற இடத்துலயும் மற்றவங்களை போல இருக்கக்கூடாது. நீங்க வித்தியாசமானவங்க, நீ வித்தியாசமானவள் மகளே, நீ வித்தியாசமானவன் மகனே. நீங்க பரிசுத்தமுள்ள தேவனுக்கு சொந்தம், வல்லமை உள்ள தேவனுக்கு சொந்தம். அவர்களை பிரித்தெடுத்து தன் கூடவே வச்சிருக்கிறாரு. நீங்க அதை யோசித்து பாருங்க. ஒரு நிமிஷம் அதை யோசித்து பார்த்தாலே உங்களால அவரை துதிக்காம இருக்க முடியாது. இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள், பல இன மக்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள், நம்ம சுத்தில வேலை செய்யற இடம், வசிக்கிற இடத்துல எவ்வளவு மக்களா இருந்தாலும் நம்மை தேவன் பிரித்தெடுத்து நீ எனக்கு சொந்தம்னு சொல்றாரு பாருங்க. எனக்கு சொந்தமா இருக்கும்படி பிரித்தெடுத்தேன். அப்ப நீ இயேசுக்கு சொந்தம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தானே. ஆண்டவரை நீங்க துதிக்கணும். சில சொல்ல, நான் யாரு தெரியுமா அப்படின்னுவாங்க. யாரு கேட்ட, நான் இந்த எம்எல்ஏக்கு பிஏவா இருக்கிறேன். எம்எல்ஏ பிஏவே அதை கொத்து பெருசா சொல்றான். எம்எல்ஏக்கு பிஏ நீ பிள்ளையாயிட்டா, நான் மினிஸ்டருடைய மகன் அப்படின்னு சொல்லி திமிரா நடக்கிற ஆட்கள் உண்டு. அதை பெருமையா பேசிக்கொண்டு நடக்கிறவங்க உண்டு. நீங்க சொல்லுங்க, நான் யார் தெரியுமா? பரிசுத்தமுள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருக்கு சொந்தம். அப்போ அவருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளணும் இல்ல. என்ன சொல்லுவாங்க, ஒரு மினிஸ்டருடைய மகன், அதுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்க. உங்க அப்பா இப்படிப்பட்டவர், நீங்க இப்படி நடக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்போ உங்களுடைய தகப்பன் உங்களை பிரித்தெடுத்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர். நீங்க அவருக்கு ஏற்றபடி நடக்கணும் இல்ல. நடக்கிறோமா? யோசித்து பாருங்க. அவர் என்ன நம்பி பிரித்தெடுத்து தான் கூட வச்சிருக்கிறாரு. அவருக்கு பிரியமானபடி நடக்கிறனான்னு யோசித்து பார்க்கணும். அப்ப நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் உள்ளத்துல பெரிய தைரியம், மகிழ்ச்சி உண்டாகும். நான் அவருக்கு சொந்தம்,
அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க அதுக்கே ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே, என்னை நீங்க பிரித்து எடுத்திருக்கிறீங்க, இந்த உலகத்தை விட்டு, உலக மக்களை விட்டு பிரித்து எடுத்து எனக்கு சொந்தம்னு சொல்லி இருக்கிறீங்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவர் பார்த்து சொல்றீங்களா? இதுக்காகத்தான் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க தான் அவருக்கு சொந்தம். எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். அந்த இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிப்பை சுதந்தரித்து கொண்டவங்க தான் அவருக்கு சொந்தமானவர்கள். அப்ப நீங்க அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்களா? அவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டாருன்னு நிச்சயம் இருக்குதா? அவரால் நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்களா? எல்லாட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவி என்னை ரட்சித்து உமக்கு சொந்தமாக என்னை வைத்துக் கொள்ளும். நான் உமக்கு சொந்தம். என்னை பிரித்து எடுத்துக்கொண்ட அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.